ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் இன்ஃபோஷர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனை எப்படி கொடுக்கணும் அண்ட் எப்படி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், அவங்க இன்டர்வியூவர் வந்து நம்மக்கிட்ட இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளை பற்றின விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ எதுக்காக இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை நம்ம வந்து நம்ம கிட்ட கேட்குறாங்க, நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பல இன்டர்வியூ ரவுண்ட்ஸை வந்து அட்டன் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்டிடியூட் ரவுண்ட், டெக்னிக்கல் ரவுண்ட், இந்த மாதிரியான இன்டர்வியூஸை வந்து நாம வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூஸ் வரும்பொழுது அது போத் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் ரெண்டா இருந்தாலுமே நம்ம கிட்ட இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற கொஷினை வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேட்கறதுனால யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நம்மளை பத்தி ஒரு சில விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய குவாலிஃபிகேஷன், நம்மளுடைய ஸ்கில் செட்ஸ், நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த செல்ஃப் இன்ட்ரோல நம்ம கொடுத்த சில விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பைத்தன்ல நல்ல நாலேஜபிளா இருக்கேன், நான் வந்து ஜாவால ஒரு நல்ல நாலேஜபிளா இருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் பொழுது அவங்க அடுத்த கொஷின்ஸை வந்து நம்மளுடைய செல்ஃப் இன்ட்ரோஸ்ல இருந்து தான் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு திங்கை பத்தி இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்ல என்னென்னலாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்டா நம்மளுடைய நேம். ஸோ நேம் மட்டும் இல்லாம நம்மளுடைய ஒரு சில பர்சனல் டீடைல்ஸை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது நம்மளுடைய குவாலிஃபிகேஷன். ஸோ குவாலிஃபிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்படி பண்ணும் பொழுது நான் அதுக்கு குவாலிஃபைடா இருக்கணும்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு சொல்லணும்னா அதுக்கு மோஸ்ட்லி ஒரு இன்ஜினியரிங் டிகிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சம் கம்பெனிஸ்ல வந்து ஒரு சயின்ஸ் டிகிரி இருந்தா கூட இது ஓகே பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால உங்களுடைய குவாலிஃபிகேஷனை நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்தது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா இதை வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க ஒரு இன்டர்ன்ஷிப் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணாலே போதும். பட் நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளா இருந்தீங்கன்னா ரெலவெண்டான எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த ப்ரீவியஸ் கம்பெனிஸ்ல நீங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். உங்களுடைய கெரியர்ல நீங்க பண்ண அச்சீவ்மெண்ட்டா இருந்தாலும் சரி, ஸோ அல்லது உங்களுக்கு பர்சனல் அச்சீவ்மெண்ட்ஸா இருந்தாலும் இதை நீங்க மென்ஷன் பண்றதுனால உங்க மேல ஒரு பாசிட்டிவான இம்ப்ரெஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அடுத்தது கோல்ஸ். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான விஷயத்த வந்து நீங்க மிஸ் பண்ணிடாம ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்க ரிப்பீட்டடா சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் நீங்க வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகும்பொழுது இதுல எந்த தப்பும் இல்லாம நீங்க வந்து செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கணும். ஸோ இந்த செல்ஃப் இன்ட்ரோல இந்த டீடைல்ஸை மட்டும் நம்ம கொடுத்தா போதும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விஷயத்தை நீங்க ஆட் பண்ணா உங்களுக்கு அது வேல்யூ கொடுக்கும் அப்படின்னா நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த செல்ஃப் இன்ட்ரோ வந்து நம்மளை பத்தி தெரிஞ்சுக்க மட்டும்தான் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மட்டும் கிடையாது. நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்றீங்க அப்படிங்கிறத பத்தியும் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்தது நம்ம வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரோவை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக் கிளியர்லி அண்ட் கான்ஃபிடென்ட்லி. ஸோ ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனை நம்ம வந்து கிளியராகவும் கொடுக்கணும், நல்ல கான்ஃபிடென்ட்டாகவும் கொடுக்கணும். ஸோ அப்போதான் நம்ம மேலே வந்து ஒரு பாசிட்டிவான இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் ஆகும். அடுத்தது நம்ம வந்து ஐ கான்டாக்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். மூணாவது பார்த்தீங்கன்னா கீப் இட் கன்சைஸ் அண்ட் ரெலவெண்ட். உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோ ரிலவெண்டா இருக்கணும். தேவையில்லாத டீடைல்ஸை நீங்க வந்து ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை நீங்க வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஃபைனலா பார்த்தீங்கன்னா ஷோ என்தூசியாசம் அண்ட் பாசிட்டிவிட்டி. நீங்க வந்து பாசிட்டிவா நீங்க வந்து ஒரு விஷயத்தையும் சொல்லும் பொழுது அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நாம ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனை எப்படி கொடுக்க கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்க செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கும் பொழுது நீங்க ரொம்ப வேகமாகவும் பேசக்கூடாது, ரொம்பவும் ஸ்லோவாகவும் பேசக்கூடாது. ஒரு மீடியமான டோனை வச்சுக்கோங்க. ஸோ அந்த டோனை வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்க ஐ கான்டாக்ட் வந்து வைக்கணும். ஓகேங்களா? இன்டர்வியூ கிட்ட நீங்க வந்து செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கும்போது வேற பக்கம் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு அது வந்து ஓகேவா இருக்காது. ஓகேங்களா? அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து irrelevant-ஆன பர்சனல் டீடைல்ஸை ஆட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னுடைய டீடைல்ஸை நான் ஷேர் பண்ணும்போது என்னோட ஃபேமிலி டீடைல்ஸோ என்னுடைய பேக்ரவுண்டோ இல்லை நான் வந்து சைல்ட்ஹுட்ல என்ன பண்ணிட்டு இருந்தேன் அந்த மாதிரியான விஷயங்களை தேவையில்லாத விஷயங்களை ஆட் பண்ணக்கூடாது. அடுத்தது டோன்ட் யூஸ் த நெகட்டிவ் லாங்குவேஜ் ஆர் செல்ஃப் கிரிட்டிசிசம். ஸோ உங்களை நீங்களே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடாது. அடுத்தது ஸோ டோன்ட் டாமினேட் த கான்வர்சேஷன். ஸோ இந்த விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் இன்ட்ரோவில் நம்ம சொல்லும் பொழுது சம்டைம்ஸ் அவங்க நடுவில் வந்து ஏதோ ஒரு கொஷின்ஸா ரைஸ் பண்ணுவாங்க. அந்த செல்ஃப் இன்ட்ரோ சொல்லவே சிலர் நடுவுலயே கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம வந்து அந்த கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும் பொழுது நீங்க டாமினேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா போற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கீப் ஆன் ப்ராக்டிசிங். ஸோ ஒன்ஸ் உங்களுடைய இன்டர்வியூ வரும்பொழுது நீங்க என்ன பண்ணணும், அந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனை தப்பு இல்லாம சொல்லணும். உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோ வந்து சிம்பிளா வச்சுக்கோங்க. உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்டான உங்களுக்கு என்னென்ன விஷயம் உங்களுக்கு வேல்யூ கொடுக்குமோ அந்த விஷயங்களை அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க. இப்போ வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.